நம்ம அத்தனை பேரும் இந்த கதைகள் கேட்டு வளர்ந்திருப்போம். விக்ரம் அண்ட் வேதாள். மரத்திலேந்து ஒரு வேதாளம் ராஜா முதுகுல ஏறி அவருக்கு ஒரு கதை சொல்லும். அந்த கதை முடிவுல வந்து ராஜா கரெக்ட்டான தீர்ப்பு குடுக்கணும். ங்கிறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சீரீஸ் ஆஃப் ஸ்டோரீஸ். விக்ரமாதித்ய கதைகள். அண்ட் இது வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது இது சீரியலாவே வந்துட்டு இருந்தது தூர்தர்ஷன்ல. ரொம்ப அழகான கதைகள் ஃபில்ட் வித் விஸ்டம் அண்ட் நாலேட்ஜ். அந்த வேதாளம் இருந்த மரம் தான் நீங்க இப்ப இந்த வீடியோ பதிவுல பாக்குறது. உஜ்ஜைன் மாநகரத்துல ஷிப்ரா நதிக்கரையோரம் இந்த மரம் இன்னும் பாதுகாத்துப்பட்டு வந்திருக்கு. பெரிய மரமா இருந்தது. இப்போ வந்து ரிமைன்ஸ மட்டும் பார்த்து அதுக்கு கீழே ஒரு பெரிய சிவலிங்கம் வச்சு வர்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஃபீல். ஏன்னா சின்ன வயசுல பாட்டி சொன்ன கதைகள், தூர்தர்ஷன்ல பார்த்த விக்ரம் ஒரு பேத்தாளோட பியூட்டிஃபுல்லான ஸ்டோரீஸ் நடந்த இடம். அங்க போய் நம்ம நிக்கும்போது ரொம்ப டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ராஜா விக்ரமாதித்யா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி பிசி. மா காளியோட மகா பெரிய பக்தன். அண்ட் காளி வந்து அவ்வளோ சீக்கிரம் தன்னோட டிவோட்டிய வந்து அக்செப்ட் பண்ண மாட்டா. ஷி வில் டெஸ்ட் ஹிம் ஆர் ஹர். அப்படி டெஸ்ட் பண்ணும்போது நீ எனக்கு என்ன தருவேன்னு கேட்கும்போது தன்னோட தலையை அறுத்து காளிக்கு வந்து கொடுத்ததாகவும் சமர்ப்பணம் பண்ணதாகவும் காளி மனசு உருகி அவனுக்கு திருப்பி வாழ்க்கை கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. இது ஒரு பிசிக்கல் சாக்ரிஃபைஸ் இல்லை. தலைங்கிறது இட் ரெப்ரசன்ஸ் ஆர் ஈகோ, ப்ரைட், பயங்கள் அண்ட் அட்டாச்மெண்ட் டு த பாடி. இது எதுவுமே இல்லாத ஒருத்தன் தான் இந்த நாட்டை ஆள முடியும் அப்படிங்கிறது தான் இதோட சிம்பாலிக் மீனிங். உஜ்ஜைன்ல இவருக்காக ஒரு கோயிலும் இருக்கு. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலை இருக்கு. அண்ட் அங்க போனீங்கன்னா விக்ரமாதித்யன் பத்தி உண்மையான கதைகளை கேட்க முடியும். The golden era of Indian history was when Vikramaditya ruled the country.